உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் மச்சான், அப்புறம் ஒரு விஷயம் சொல்ற. சைக்காட்ரிஸ்ட் போறத பத்தி முடிவு பண்ணி ஆகணும். ஆமாடா, அப்பா இப்பதானே வந்திருக்காரு. அவர் வேலை ஏதாவது வச்சிருக்காரான்னு பார்க்கணும். அப்புறமா டாக்டர்கிட்ட போக வேண்டியதான். சிவா, ஜனனியை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போலாம். ஆனா எங்க போனாலும் நான் அவ புருஷனா இல்லாம வேற ஏதோ ஒரு ஆளா நடந்துக்கிறத அவளால ஏத்துக்க முடியல. அதான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறா. கேட்டு பார்க்கணும். வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போடா, அப்பதான் உங்களுக்குள்ள நெருக்கம் வரும். ஆமாடா, பழைய ஞாபகம் இல்லாமலே நான் ஜனனியை ரொம்ப லவ் பண்றேன்டா. ஞாபகம் மட்டும் வந்துருச்சுன்னா நான் அவளை அப்படியே தூக்கி கொண்டாடிடுவேன். மச்சான், எனக்கு அந்த டைரி வேணும்டா. அது கிடைக்கிறதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ண. நான் ஜனனியை பத்தி என்னெல்லாம் எழுதிருக்கேன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. அது கிடைச்சா என் வாழ்க்கையே திரும்ப கிடைச்ச மாதிரிடா. கிட்டத்தட்ட என் ஞாபகமே கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ப்ளீஸ்டா. கண்டிப்பா அனுப்ப சொல்றேன்டா. தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. துளசி, என்ன அமைதி ஆயிட்ட? என்னாச்சு உனக்கு? சிவா கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். அத்தை கிட்டயும் சொல்லல. பாவம், தேடுவாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணுங்களை கூட இப்படி தேட மாட்டாங்க. ஆனா என்ன ரொம்ப தேடுவாங்க. சொல்லிட்டு வந்திருக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கு சித்தி. இந்த பாரு துளசி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். ஆனா யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. என் பேரையே யார்கிட்டயும் சொல்ல முடியாது. இதுல பிறந்த நாளை எப்படி சித்தி சொல்றது? ஜனனி பிறந்த நாள் யாருக்கும் தெரியாது, யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்காவது அமையுமா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை. என் வாழ்க்கை எப்படின்னு உனக்கு தெரியுமா? அது மாதிரிதான். கடவுள் ஏன் நம்மள இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாரு? சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்பதான் சந்தோஷம், நிம்மதி, இதோட மதிப்பெல்லாம் நமக்கு தெரியும். இத பாரு துளசி, உன்னோட வாழ்க்கைக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். ஆனா சிவா ஜனனிய ரொம்ப உண்மையா காதலிச்சிருக்காருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சிவாவே என்கிட்ட பல தடவை சொல்லிருக்காரு. இப்ப திருவும் ஸ்வேதாவும் பேசிட்டு இருக்கும் போது நான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சித்தி. பாவம் அவரு. யாரு? ஜனனியா சிவாவா? ரெண்டு பேரும் தான். பொருத்தமான ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழாம போனது அநியாயம் தானே. நான் சிவா வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. வராம இருந்திருந்தா ஜனனி இறந்தது கண்டிப்பா சிவாக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவர் இந்நேரம் மீண்டு வந்திருப்பாரு. அது ஏன் சித்தி நடக்கல? அப்படி நடக்க வேண்டாங்கிறது கடவுளோட விருப்பமா இருக்கும். இப்ப நீ ஏன் வந்த? இங்க வருவோன்னு எப்பவாவது நீ நினைச்சு பார்த்திருக்கியா? அது மாதிரிதான் நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்கிறது தான் இந்த வாழ்க்கை. ஆனா எனக்கு ஏன் சித்தி இப்படி நடக்கணும்? நீ சிவா கூட வாழணும், அதுக்காகத்தான். சரி துளசி, நான் 100 வரைக்கும் எண்ணுவேன். எதுக்கு சித்தி இதெல்லாம்? அதுக்குள்ள யாராவது கோவில் மணி அடிச்சா உன் மனசுல சிவா இருக்கிறதா அர்த்தம். மணி அடிக்கலன்னா நீ சொல்ற மாதிரி உன் மனசுல சிவா இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? என்ன, எதுக்கு சிரிக்கிற? சுத்தி நல்லா பாருங்க சித்தி. இந்த கோயில்ல ஐயரையும் நம்ம ரெண்டு பேரையும் தவிர வேற யாருமே இல்ல. எல்லாத்துக்கும் மேல இந்த கோயில்ல மணியே இல்ல சித்தி. மணி இல்லையா? ஐயா ஐயா, ஒரு நிமிஷம். இந்த கோயில்ல மணி இல்லைங்களா? மணி இருக்குமா, ரிப்பேருக்கு கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம் தான் வரும். சரி இருக்கட்டும். என்ன நடந்தாலும் நான் 100 வரைக்கும் எண்ண தான் போறேன். மணி சத்தம் அடிக்கும்னு நான் நம்புறேன். எப்படி சித்தி? இந்த பாரு, நான் கடவுளை நம்புறேன். ஆனா அதுக்காக எப்படி கோயில்ல இல்லாத மணியெல்லாம் அடிக்கும்? நினைச்சு பார்க்காதெல்லாம் நடக்கிறதானே வாழ்க்கை. அப்ப நிச்சயமா இதுவும் நடக்கும். கடவுளே, முருகா, கடவுளே, துளசியோட வாழ்றதுக்காக தான்
சிவா துளசியோட வாழ்க்கையில வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் ஒன்னா வாழத்தான் போறாங்க. அப்படித்தான் என் உள் மனசு சொல்லுது. நான் உன்னை நம்பிதான் 100 வரைக்கும் எண்ண போறேன். 1 2. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் மறந்துடாதப்பா. அடிக்கடி வந்து போயிட்டு. சரிங்கப்பா. அப்படி ஸ்வேதா நீயும் தான். கண்டிப்பாப்பா. நிச்சயமா வரேன்ப்பா. சிவாவையும் ஜனனியும் மலேசியாவுக்கு ஒரு வாரம் அனுப்பி வைங்கப்பா. கரெக்ட். அனுப்பி வைக்கிறேம்மா. கவேரி, அண்ணா அரியர் எல்லாத்தையும் முடிச்சிரு. படிப்பு முடிஞ்சோன்னு சொல்லு. சரிண்ணா. அமரவதி அக்கா, மாமாவை நல்லா பாத்துக்கோங்க, சுத்த விட்டுறாதீங்க. அதெல்லாம் நம்ம கையிலயாப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. மாப்பிள்ள ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாப்ல. ஏண்டா இந்தா திரு, இதுல முந்திரி கொத்து செஞ்சு வச்சிருக்கேன். வீட்ல எல்லாருக்கும் கொடு. சிவா, பழத்தை எல்லாம் கார்ல வச்சிட்டியா? வச்சிட்டேன்ப்பா. திரு, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பழமும் வாழையும் வச்சிருக்கேன். வீட்ல எல்லாருக்கும் கொடுத்துரு. சரிங்கப்பா. மச்சான் பாத்துக்கோ, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. இங்க பாரு மச்சான், இந்த தடவை காண்டாக்ட் பண்ணாம இருந்துறாத. சான்ஸே இல்ல. இனிமே காண்டாக்ட் பண்ணாம என்னாலே இருக்க முடியாது. ஜனனி இன்னும் ஏன் சிவா வரல? கால் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கவே இல்லை. என்னடாச்சு, எங்கடா போயிட்டா? சொல்லாம ஜனனி எங்கேயும் போக மாட்டா மச்சான். அப்படியே போக வேண்டியது வந்தா கூட உடனே கால் பண்ணிடுவா. என்னன்னு தெரியல, போனும் எடுக்கல. அவ வரட்டும், ஒரு தடவை நானே அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சரியா திரு, நீ திரும்பவும் மலேசியா போகும்போது சிவாவையும் கூடயே அழைச்சிட்டு போயேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும். இப்படி இந்த திடீர் பாசத்துக்கு யார் காரணம்? நீயா உன் வீட்டுக்காரரா? ஐயோ, எப்படியாவது எங்களை துரத்தி விட்டுருணும், அவ்வளவுதானே? ஏன் மச்சான் என்ன இதுக்கு இதுல இழுத்து விடுற? நான் எந்த வம்பு தும்புக்கும் போகாம அமைதியா இருக்கேன். ஆளுமாமணி. காவேரி, அடுத்த தடவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரப்போ நல்ல மேக்கப் செட்டா வாங்கிட்டு வாங்க. எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன். ஓகே, எல்லாருக்கும் பாய். சரிப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. போய் சேர்ந்ததும் கால் பண்ணுங்க. ஓகேப்பா. பா வரப்பா. எல்லாருக்கும் பாய். பாய். சரி மச்சான். சொல்லு மச்சான். மச்சான், திரும்பவும் சொல்றேன், மறந்துடாத. நல்ல டாக்டரா பாரு. இப்பயே பாத்துக்கிட்டேன்னா நல்லது. அப்பப்ப கனவு மாதிரி ஞாபகம் வந்துட்டு போகுதுன்னா உனக்குள்ள ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம். சுத்தமா அழிஞ்சு போகல. ஆமாண்டா, அதனாலதான் எனக்கும் சரியாடுங்கிற நம்பிக்கை இருக்கு. சிவா, ஜனனி ரொம்ப பாவம். உன்னை நம்பிதான் மலேசியாவை விட்டு வந்திருக்கா. முடிஞ்ச அளவுக்கு அவளை சந்தோஷமா வச்சுக்கோ. என்னோட இந்த நிலைமையிலையும் அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். என் குடும்பத்தையும் அவன் நல்லா பாத்துக்கிறான். இனிமே நான் அவளை நல்லா பாத்துக்கணும். அதுதான் என் வேலை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.